இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட பயோகிராஃபி பார்க்க போகிறோம். இந்த பயோகிராஃபி எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் டிஎன்பிசியில் பார்ட் பியில் கேட்டிருக்காங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னணி தலைவர்களின் ஒருவரான ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இந்தியாவை வழிநடத்தியவர் ஆவார். அணிசேரா இயக்கத்தை உருவாக்கியவரில் ஒருவராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் இந்தியா முழுவதும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் நலன், கல்வி, முன்னேற்றம் குறித்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியவரும் நவீன இந்தியாவின் சிற்பி எனவும் கருதப்படும் ஜவஹர்லால் நேருவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை பற்றி விரிவாக காண்போம். ஜவஹர்லால் நேரு பிறந்த தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14, 1889. இடம் அலகாபாத், உத்தரப்பிரதேஷ் மாநிலம். பணி சுதந்திர போராட்ட வீரர், அரசியல் தலைவர். இவருடைய இறப்பு மே 27, 1964. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள அலகாபாத் மாவட்டத்தில் பெரிய செல்வந்தரும் வழக்கறிஞருமான மோதிலால் நேருவுக்கும் சிவரூப ராணி அம்மையாருக்கும் மூத்த மகனாக ஒரு பிரமாண குடும்பத்தில் பிறந்தார். நேருவுக்கு விஜயலட்சுமி பண்டிட் மற்றும் கிருஷ்ணா என்ற இரு சகோதரிகள் இருந்தனர். ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி. இங்கிலாந்தில் உள்ள ஹர்ரோவில் தனது பள்ளி படிப்பை தொடங்கிய நேரு அவர்கள் ட்ரினிட்டி கல்லூரியில் இயற்கை அறிவியல் படித்து 1910 திரம்போஸில் 2வது மாணவனாக பட்டம் பெற்றார். கேம்பிரிட்ஜ் மற்றும் ட்ரினிட்டி கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்த அவர் 1912 இன்னர் டெம்பிளில் சட்டம் பயில பதிவு செய்து கொண்டார். 1912 வெற்றிகரமாக சட்டப்படிப்பை முடித்த நேரு தனது சட்டப்பணியை தொடங்க இந்தியா திரும்பினார். நேரு அவர்கள் 1916 கமலா கவுல் என்ற பிரமாண பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு கமலா நேருவும் சுதந்திர இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். திருமணமான அடுத்த ஆண்டில் இந்திர பிரியதர்ஷினி என்ற மகள் பிறந்தாள். பின்னாளில் பெரோசு காந்தியை திருமணம் செய்து கொண்ட அவர் இந்திரா காந்தி என்றழைக்கப்பட்டார். 20 ஆண்டு காலம் நேருடன் வாழ்ந்த கமலா நேரு 1936 புற்றுநோயால் இறந்து போனார். கமலா நேருவின் இறப்பிற்கு பிறகு கடைசி வரை தனியாகவே வாழ்ந்து வந்தார். நேருவின் அரசியல் வாழ்க்கை. 1919 நடந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை சம்பவம் நேருவை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது எனலாம். இந்தியாவின் அம்ரித்சர் நகரில் ஜாலியன்வாலாபாக் என்ற இடத்தில் ஆயுதம் ஏந்தும் இன்றி கூட்டத்தில் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பாராமல் ஆங்கில அரசு ரெஜினால்ட் டயர் என்ற இராணுவ அதிகாரியின் தலைமையில் அப்பாவி மக்களை கொன்று குவித்தது. அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெள்ளையர் ஆட்சி மீது நேருவுக்கு வெறுப்புணர்வை அதிகரித்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் அவரை ஈடுபடுத்தி கொள்ளவும் காரணமாக அமைந்தது. காந்தியின் கொள்கைகள் மீது அதிக ஈடுபாடு கொண்ட நேருவும் அவருடைய குடும்பமும் விலையுயர்ந்த மேற்கு ஆடைகள் உடுத்துவதை தவிர்த்து கதர் ஆடையை உடுத்தினர். காந்தியின் நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருவராக மாறிய நேரு 1920 காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்ததற்காக 1921 முதலாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சில மாதங்கள் கழித்து விடுதலை செய்யப்பட்ட அவர் 1924 அலகாபாத் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜவஹர்லால் நேரு 2 ஆண்டுகள் தலைமை நிர்வாகியாக சிறப்பாக பணியாற்றிய அவர் 1926 தனது பணியை ராஜினாமா செய்தார். பின்னர் 1926 முதல் 28 வரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக பணியாற்றினார். முதலில் இந்திய தேசிய காங்கிரஸை காந்தியின் வழிகாட்டுதலில் 1929 லாகூர் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். பின்னர் ஜனவரி 26, 1930 சுதந்திரம் கோரி இந்திய சுதந்திர கொடி நேருவால் லாகூரில் பறக்கவிடப்பட்டது. 1945 ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுத்ததற்காக நேரு கைது செய்யப்பட்டு பின் விடுதலை செய்யப்பட்டார். பின்னர் நேரு இடைக்கால அரசை தலைமையேற்று நடத்தி செல்லும்போது மத வன்முறை, அரசியல் சீரழிவு மற்றும் எதிர்க்கட்சியான முகமது அலி ஜின்னா தலைமையில் முஸ்லீம் லீக்கின் முஸ்லிம்களுக்கான தனி நாடு
கோரியது ஆகியவற்றால் அவருடைய முன்னேற்றம் தடைப்பட்டது மட்டுமல்லாமல் வேறு வழியின்றி 1947 ஜூன் 3 இங்கிலாந்து வெளியிட்ட திட்டத்தின்படி இந்தியாவில் பிரிவினைக்கு ஆதரவளித்தார். ஆகஸ்ட் 15, 1947 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து தனி சுதந்திர நாடாக இந்தியா விடுதலை பெற்றது. இந்தியா சுதந்திரம் பெற்றதும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக நியமிக்கப்பட்ட நேரு அவர்களுக்கு ஆகஸ்ட் 15, 1947 புதுதில்லியில் சுதந்திர இந்தியாவின் கொடியை ஏற்றும் தனிப்பெருமை நேருவுக்கு வழங்கப்பட்டது. அன்று முதல் சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார்.